அன்பனேர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேரிலே கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறை செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் திருவையின் அடிப்படை போதனைகள் மாறாது, புனித வேலண்டைன் அவர்களின் திருப்பண்டங்கள், 30 ஆண்டுகளுக்கு பிறகு சீரமைக்கப்படும் ஓவியம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். வத்திக்கானில் நடைபெற்ற 30வது அர்ப்பண வாழ்விற்கான உலக நாள் திருப்பலியின் காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். 30வது அர்ப்பண வாழ்விற்கான உலக நாளை முன்னிட்டு வத்திக்கான் புனித பேதுரு பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வழிநடத்தினார். மெழுகுதிரி ஏந்திய பக்தி ஊர்வலத்துடன் தொடங்கிய இந்த திருப்பலி ஆண்டவரின் காணிக்கை பெருவிழாவன்று கொண்டாடப்பட்டது. புதிய ஆண்டிற்குள் நுழையும் இறைமக்கள் கிறிஸ்துவின் வழியை பெறுவதை குறிக்கும் வகையில் இத்திருப்பலியில் மெழுகுதிரிகள் ஆசீர்வதிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான ஆசீர்வதிக்கப்பட்ட மெழுகுதிரிகளுடன் ஊர்வலமாக செல்லும் இந்த தொன்மையான பாரம்பரியத்தின் காரணமாக இப்பெருவிழா கேண்டில் மஸ், அதாவது மெழுகுதிரி திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது. திருத்தந்தை அவர்கள் இவ்வாண்டு வழங்கிய மறையுரையில் மனித மாண்பை போற்ற தவறும் தற்கால சமூகத்தில் வாழ்வின் புனிதத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நம்பிக்கையும் வாழ்வும் ஒன்றை ஒன்று விட்டு விலகிச் செல்லும் இன்றைய சூழலில் மனிதர்களை குறித்த தவறான புரிதலுக்கு மத்தியில் வரலாற்றில் அனைவருக்கும் மீட்பாக கடவுள் இருக்கிறார் என்பதற்கு சாட்சிகளாக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இளைஞர்கள், முதியவர்கள், ஏழைகள், நோயாளிகள் மற்றும் சிறைப்பட்டவர்கள் என அனைவரும் இறைவனின் பீடத்திலும் அவரது இதயத்திலும் புனிதமான இடத்தை பெற்றுள்ளனர் என்பதற்கு சான்று பகிருங்கள். போர் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பணியாற்றும் துறவற மக்களின் மன உறுதியை பாராட்டிய திருத்தந்தை அவர்கள் அவர்களது நம்பிக்கை பணிகளை தொடருமாறு ஊக்கப்படுத்தினார். துறவற சமூகங்கள் தங்கள் மக்களை கைவிட்டு ஓடிவிடுவதில்லை. எந்தவித பாதுகாப்புமற்ற சூழலிலும் அவர்கள் மக்களுடன் தங்கியிருக்கிறார்கள். ஆயுதங்களின் முழக்கமும் அகங்காரமும் சுயநலமும் மேலோங்கி இருக்கும் இடங்களிலும் கூட மிகவும் நலிந்த நிலையில் உள்ள வாழ்வின் புனிதத்தன்மையை வார்த்தைகளை விட தங்களின் வாழ்வின் வழியாக அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். திருத்தந்தை லியோ அவர்கள் தனது மறையுரையில் 1997ஆம் ஆண்டு புனித 2ஆம் ஜான் பால் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த அர்ப்பண வாழ்விற்கான உலக நாள் குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ஆகியோர் வழங்கிய சிந்தனைகளையும் மேற்கோள் காட்டினார். இறுதியாக அர்ப்பண வாழ்வை தேர்ந்து கொண்ட மக்களின் தியாக வாழ்விற்காகவும் அர்ப்பணிப்பிற்காகவும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை அவர்கள் அங்கு கூடியிருந்த இறைமக்களை ஆசீர்வதித்து திருப்பலியை நிறைவு செய்தார். கிறிஸ்துமஸ் காலத்தின் நிறைவாக கருதப்படும் பிப்ரவரி 2ஆம் நாள் உலகெங்கும் மெழுகுவர்த்தி திருவிழாவாக கொண்டாடப்படும் பண்பாடு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் பிப்ரவரி 2ஆம் நாளை ஆண்டவரின் காணிக்கை பெருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். குளிர்கால இடப்பெயர்வு மற்றும் வசந்த கால சம இரவு நாளுக்கும் இடையில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு பிறகு 40வது நாளில் வரும் இந்த விழா அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும் குழந்தை இயேசுவை கோவிலில் ஒப்புக்கொடுத்த நிகழ்வை நினைவு கூர்கிறது. முற்காலத்தில் இதுவே கிறிஸ்துமஸ் காலத்தின் நிறைவாகவும் கருதப்பட்டது. இவ்விழா நாள்களில் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மெழுகுதிரிகள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. இவை கிறிஸ்துவே உலகின் ஒளி என்பதன் அடையாளமாக திகழ்கின்றன. இதனாலேயே இவ்விழா மெழுகுதிரி திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது. யூத பாரம்பரியத்தின்படி ஒரு ஆண் குழந்தை பிறந்த பிறகு 33வது நாளில் தாய் தூய்மைச் சடங்கை மேற்கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் இவ்விழா புனித கன்னி மரியாவின் தூய்மைச் சடங்கு விழா எனவும் அறியப்படுகிறது. திரு அவையில் அர்ப்பண வாழ்வின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் வகையில் 1997ஆம் ஆண்டு புனித 2ஆம் ஜான் பால் இதே நாளில் அர்ப்பண வாழ்விற்கான உலக நாளை நிறுவினார். கீழை திரு அவை மரபில் 3ஆம் நூற்றாண்டிலேயே இவ்விழா கொண்டாடப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன. இருப்பினும் 5ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை 1ஆம் ஜெலசியஸ் காலத்தில் இது புகழ்பெற்றது. ரோமையர்கள் கொண்டாடிய பல கடவுள் வழிபாட்டு முறைகளுக்கு மாற்றாக திருத்தந்தை இவ்விழாவை அறிமுகப்படுத்தியிருக்கலாம் என வரலாற்றாசிரியர்கள் கருதுகின்றனர். நூற்றாண்டுகள் கடந்து இவ்விழா பல்வேறு நாடுகளில் தனித்துவமான மரபுகளுடன் கொண்டாடப்படுகிறது.
பிரான்ஸ் நாட்டில் இந்நாளில் கிரீப்ஸ் எனப்படும் மெல்லிய அப்பங்களை உண்ணும் வழக்கம் உள்ளது. இதன் வட்ட வடிவம் மற்றும் பொன்னிறம் நற்கருணையையும் கிறிஸ்துவின் ஒளியையும் குறிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த வழக்கம் திருத்தந்தை 1ஆம் ஜெலசியஸ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்பெயின் நாட்டில் ஃபியஸ்டா டெலாஸ் கண்டலாஸ் என்ற பெயரில் தீமூட்டுதல், ஆசீர்வதிக்கப்பட்ட மெழுகுதிரி ஊர்வலம் மற்றும் அன்னை மரியாளின் சொரூப பவனி ஆகியவை இசை மற்றும் நடனத்துடன் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. ஸ்பானியர்கள் இவ்விழாவை அமெரிக்க கண்டத்திற்கு கொண்டு சென்றபோது அது அங்கிருந்த பூர்வீக மக்களின் கலாச்சாரத்துடன் கலந்தது. அங்கு வண்ணமயமான நடனங்கள் மற்றும் அன்னை மரியாளின் பவனிகள் வீதிகளை நிரப்புகின்றன. மெக்சிகோ நாட்டில் இவ்விழா மிகவும் சுவாரஸ்யமாக கொண்டாடப்படுகிறது. இது குறித்து மெக்சிகோ பாப்பிரை கல்லூரியைச் சேர்ந்த அருட்பணி யுவான் மனுவெல் எஸ்ட்ராடா பகிர்ந்து கொண்டார். துன்புறுத்திய ஏரோது மன்னனிடமிருந்து மறைக்கப்பட்ட குழந்தையை அடையாளப்படுத்தும் வகையில் குழந்தை இயேசுவின் சொரூபம் மறைத்து வைக்கப்படும். அதை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவரே அந்த விழாவின் அரசராக கருதப்படுவார். மெக்சிகோ பாரம்பரியப்படி குழந்தையை கண்டுபிடிப்பவர் பிப்ரவரி 2ஆம் நாள் அனைவருக்கும் தமாலிஸ் என்ற விருந்து அளிக்க வேண்டும். மேலும் அவர் கூறுகையில், டிசம்பர் 24ஆம் நாளன்று குழந்தை இயேசுவை குடிலில் வைத்த குடும்பங்கள் பிப்ரவரி 2ஆம் நாளன்று அக்குழந்தையை தூக்கி அழகிய ஆடைகளை அணிவித்து ஆசீர்வாதம் பெறுவதற்காக ஆலயத்திற்கு கொண்டு செல்வது வழக்கம் என்றார். பல்வேறு பண்பாடுகளின் தாக்கம் இருந்தாலும் மெழுகுதிரி திருவிழா இறை மக்களின் இதயங்களில் ஆழமாக வேரூன்றி திரு அவையின் மிக முக்கியமான மற்றும் வண்ணமயமான விழாக்களில் ஒன்றாக திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பிடத்தின் அனுமதியின்றி புதிய ஆயர்களை நியமிக்கப் போவதாக SSPX என்று அழைக்கப்படும் புனித 10ஆம் பயஸ் குருத்துவ சகோதரத்துவம் அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். புனித 10ஆம் பயஸ் குருத்துவ சகோதரத்துவம் அண்மையில் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கை திரு அவை வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பீடத்தின் முன் அனுமதியின்றி வரும் ஜூலை மாதம் புதிய ஆயர்களை திருநிலைப்படுத்தப் போவதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. SSPX என்றழைக்கப்படும் அந்த அமைப்பில் ஆயர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாகவும் இதனால் கடுமையான மேய்ப்பு பணி அவசர நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலை வத்திக்கானின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அங்கிருந்து கிடைத்த பதில் திருப்திகரமாக இல்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே நீண்ட மற்றும் ஆழ்ந்த ஜப சிந்தனைக்கு பிறகு இந்த அமைப்பின் பொது தலைவர் தனது சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வரும் ஜூலை 1ஆம் நாள் புதிய ஆயர்களை திருநிலைப்படுத்த முடிவு செய்துள்ளார். இத்தகைய நிகழ்வு நடைபெறுவது இது முதல் முறையல்ல. 1988ஆம் ஆண்டு இவ்வமைப்பின் நிறுவனர் பேராயர் மார்சல் லெஃபேபர் அவர்கள் திருத்தந்தையின் அனுமதியின்றி ஆயர் திருநிலைப்பாடுகளை மேற்கொண்டார். இதன் விளைவாக திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்கள் பேராயர் லெஃபேபர் அவர்கள் மற்றும் அவரால் நியமிக்கப்பட்ட 4 ஆயர்களையும் திரு அவையிலிருந்து விலக்கி வைத்தார். பின்னர் 2009ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இந்த விலக்கத்தை நீக்கினார். இருப்பினும் அதற்கு முன்பே பேராயர் லெஃபேபர் அவர்கள் காலமானார். தற்போது மீண்டும் அனுமதியின்றி ஆயர் நியமனம் நடைபெறும் சூழலில் வத்திக்கானுக்கும் SSPX அமைப்புக்கும் இடையிலான உறவு தொடர்ந்து சிக்கலாகவே நீடிக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது. திரு அவை அனைவரையும் வரவேற்றாலும் அதன் அடிப்படை போதனைகள் மாறாது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறியுள்ள காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தந்தை மற்றும் ஒரு தாய் இருப்பதற்கான உரிமையை மதிக்க வேண்டியதன் அவசியத்தை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். 2 தந்தையர்களோ அல்லது 2 தாய்மார்களோ அல்ல, மாறாக ஒரு தந்தை மற்றும் ஒரு தாய் இருப்பது குழந்தையின் உரிமை என்பதை அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். ஃப்ரம் கிரைசிஸ் டு கேர், கேத்தலிக் ஆக்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் சில்ட்ரன், அதாவது நெருக்கடியிலிருந்து பராமரிப்பு வரையிலான குழந்தைகளுக்கான கத்தோலிக்க செயல்பாடு என்ற முன்னெடுப்பின் ஒருங்கிணைப்பு குழுவை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார். இந்த சந்திப்பின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய அமோரிஸ் லெத்திசியா, அதாவது அன்பின் மகிழ்வு என்ற திருத்தூது அறிவுரை மடலின் 172வது பத்தியை அவர் நினைவு கூர்ந்தார். அதில் ஒரு குழந்தையின் முழுமையான மற்றும் இணக்கமான வளர்ச்சிக்கு தாயும் தந்தையும் அவசியம் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருத்தந்தை லியோ அவர்கள் LGBT விவகாரங்கள் குறித்து பேசுவது இது மிக அரிதான ஒன்றாகும். முன்னதாக கிரக்ஸ் செய்தி நிறுவனத்தின் பத்திரிகையாளர் எலிஸ் ஆன் ஆலன் என்பவருக்கு அளித்த பேட்டியின் போது மட்டுமே அவர் இது குறித்து பேசியிருந்தார். அந்த பேட்டியில் திரு அவை அனைவரையும் வரவேற்கிறது, ஆனால் தனது போதனைகளை மாற்றிக்கொள்ளாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். திரு அவைக்குள் பிளவுகளை தொடரவோ அல்லது ஊக்குவிக்கவோ நான் விரும்பவில்லை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியது போல அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒருவரை நான் அவர்களது குறிப்பிட்ட அடையாளத்திற்காக அழைக்கவில்லை. மாறாக கடவுளின் மகன் அல்லது மகள் என்ற முறையில் வாருங்கள், நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வோம்
மதிப்போம் என்று அழைக்கிறேன். இறுதியாக குடும்பமே அனைத்து சமூகத்திற்கும் அடிப்படை தூண் என்பதையும் அதன் இன்றியமையாத பங்கையும் திருத்தந்தை மீண்டும் வலியுறுத்தியது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் புதிய வாழ்க்கை முறை மற்றும் அவரது விளையாட்டு ஆர்வங்கள் குறித்த தகவல்களை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஒரு விளையாட்டு ஆர்வலர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அவர் விரைவில் புதுப்பிக்கப்பட்ட திருத்தூது அரண்மனைக்கு குடிபெயர உள்ளார். அங்கு தனது உடல்நலத்தை பேணி காப்பதற்காக நவீன வசதிகளுடன் கூடிய உடற்பயிற்சி கூடத்தையும் அவர் பயன்படுத்த உள்ளார். இத்தாலிய ஊடகங்களின் தகவலின்படி இந்த உடற்பயிற்சி கூடம் அரண்மனையின் ஒரு பகுதியில் விசாலமாக அமைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து வத்திகான் வங்கியின் புகழ்பெற்ற வட்ட வடிவ கட்டிடத்தை காண முடியும். அமெரிக்கரான திருத்தந்தை அவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கேசல் கேண்டல்ஃபோவிற்கு சென்று ஓய்வெடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த நேரத்தை அவர் உடற்பயிற்சி செய்வதற்காக பயன்படுத்துகிறார். சிறிது நேரம் டென்னிஸ், சிறிது நேரம் நீச்சல். நம்மை நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டுமென்றால் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் ஒரு சேர புத்துணர்ச்சி அளிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வாரத்தில் ஒரு முறை கிடைக்கும் இந்த இடைவேளை எனக்கு பெரிதும் உதவுகிறது. திருத்தந்தைக்கு இது புதிதல்ல. கர்தினாலாக இருந்த போதே வத்திகான் அருகில் உள்ள போர்கோபியோ பகுதியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு வாரத்திற்கு 3 முறை செல்வது வழக்கம். மேலும் வத்திகானுக்கு மிக அருகில் உள்ள புனித அகுஸ்தினார் துறவர சபைக்கு சொந்தமான டென்னிஸ் மைதானத்திலும் அவர் அடிக்கடி விளையாடுவது வழக்கம். 2023ஆம் ஆண்டில் அவர் ரோமுக்கு குடிபெயர்ந்த பிறகும் தான் தங்கியிருந்த அந்த இடத்திற்கு செல்வதை தொடர்ந்தார். 12 ஆண்டுகளாக இதுதான் அவரது இல்லமாக இருந்தது. எங்கள் தோட்டத்தில் ஒரு டென்னிஸ் மைதானம் உள்ளது. அவர் ரோமுக்கு குடிபெயர்ந்த பிறகும் தினமும் வந்து எங்களுடன் ஜெபிப்பார். வாரத்துக்கு ஒரு முறையாவது தோட்டத்தில் டென்னிஸ் விளையாடுவார். அவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர். மன அழுத்தத்தை குறைக்கவும் மகிழ்ச்சிக்காகவும் அவர் விளையாடுகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சாந்தா மார்த்தா இல்லத்தில் தங்கியதால் கடந்த 13 ஆண்டுகளாக திருத்தூது அரண்மனையின் அந்த பகுதி பயன்படுத்தப்படவில்லை. எனவே திருத்தந்தை லியோ அவர்கள் குடிபெயரும் முன் முழுமையான புனரமைப்பு பணிகள் தேவைப்பட்டன. இதனால் தான் கடந்த சில மாதங்களாக புனித பேதுரு சதுக்கத்தில் பெரிய கிரேன் நிறுத்தப்பட்டிருந்தது. முந்தைய திருத்தந்தையர்களின் காலங்களில் புனித பேதுரு சதுக்கத்தை நோக்கியிருக்கும் ஜன்னலின் வெளிச்சத்தை கொண்டு திருத்தந்தை அறையில் இருக்கிறாரா என்பதை அறிய முடியும். புனித 2ஆம் ஜான்பால் அவர்களின் இறுதி தருணங்களில் அந்த அறையின் விளக்கு அணையாமல் எரிந்தது திருப்பயணிகளுக்கு ஒரு குறியீடாக அமைந்தது. ஆனால் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் விடயத்தில் இது மாறுபடும். பாதுகாப்பு மற்றும் தனிமை காரணங்களுக்காக அவரது இல்லம் சதுக்கத்தை நோக்காமல் உட்புற முற்றத்தை நோக்கியிருக்கும். திருத்தந்தை ஒருவிதமான பரன் அல்லது மேல்தள அமைப்பில் தங்க உள்ளார். அவரது அறையில் தனிப்பட்ட குளியலறை வசதி இருக்காது. மேலும் அவர் தனது நம்பிக்கைக்குரிய செயலர்களான அருட்பணி எட்கர் மற்றும் மார்கோ விலேரி ஆகியோருடன் அவ்விடத்தை பகிர்ந்து கொள்ள உள்ளார். அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து இதுவரை நம்பிக்கை கோட்பாட்டிற்கான பேராயம் அமைந்துள்ள கட்டிடத்தில் உள்ள தனது கர்தினால் இல்லத்தையே பயன்படுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. காதல் தினத்தின் நாயகனாக கருதப்படும் புனித வேலண்டைன் அவர்களின் புனித பண்டங்களை கொண்டுள்ள காஸ்மெடின் அன்னை மரியா பேராலயத்தின் சிறப்புகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இதுதான் ரோமையில் அமைந்துள்ள காஸ்மெடின் அன்னை மரியா பேராலயம். எதிர்பாராத வகையில் இது காதலர்களுக்கான ஒரு மிகச்சிறந்த இடமாக திகழ்கிறது. இங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புனித வேலண்டைன் அவர்களின் மண்டை ஓடு ரோமையின் வழக்கத்திற்கு மாறான ஒரு காதல் சின்னமாக இருக்கிறது. பிப்ரவரி 14ஆம் நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் காதலர் தினத்திற்கு காரணமானவர் புனித வேலண்டைன் என்பது நாம் அறிந்ததே. ஆனால் அவர் ஏன் உலக புகழ் பெற்றார் என்பதற்கான வரலாற்று பின்னணி மிகவும் ஆழமானது. ரோமை பேரரசர் கிளாடியஸ் அவர்கள் திருமணமாகாத இளைஞர்கள் போர்க்களத்தில் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நம்பி திருமணத்தை தடை செய்திருந்தார். ஆனால் புனித வேலண்டைன் அவர்கள் அந்த தடையை மீறி இளம் ஜோடிகளுக்கு இரகசியமாக திருமணங்களை நடத்தி வைத்தார். இந்த துணிச்சலான செயலுக்காக அவர் கண்டுபிடிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது சிறை காவலரின் மகளுடன் அவருக்கு நட்பு ஏற்பட்டது. மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அவர் அப்பெண்ணுக்கு எழுதிய கடிதத்தில் ஃப்ரம் யுவர் வேலண்டைன், அதாவது உனது வேலண்டைனிடமிருந்து என்று கையொப்பமிட்டிருந்தார். இதுவே பிற்காலத்தில் காதலர் தினத்தில் வாழ்த்து கடிதங்கள் அனுப்பும் மரபாக மாறியது.
இங்கு பாதுகாக்கப்படும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருப்பண்டம் வெறும் காதல் உணர்வை மட்டுமல்ல, நம்பிக்கை, துணிச்சல் மற்றும் உண்மையான அன்பிற்காக உயிர் நீத்த தியாகத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது. இப்பேராலயத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கான மற்றொரு முக்கிய காரணம் இங்குள்ள புகழ்பெற்ற போக்கா டெலா வெரிட்டா என்று அழைக்கப்படும் உண்மையின் வாய் என்ற சிற்பமாகும். ஒரு பழங்கால நம்பிக்கையின்படி பொய் சொல்பவர்கள் தங்கள் கையை இந்த சிற்பத்தின் வாய்க்குள் வைத்தால் அது கடித்துவிடும் என்று கூறப்படுகிறது. இதுவரை யாரும் கையை இழந்ததில்லை என்றாலும் சுற்றுலா பயணிகள் இதை ஆர்வத்துடன் சோதித்து பார்க்க தவறுவதில்லை. பழமையான மரபுகளுக்கும் அழியாத காதல் கதைகளுக்கும் இடையே ரோமை நகரம் தன்னுள் இன்னும் பல ரகசியங்களை மறைத்து வைத்துள்ளது என்பதை இப்பேராலயம் நமக்கு உணர்த்துகிறது என்றால் அது மிகையாகாது. உலகெங்கும் காரிதாஸ் அமைப்பு மக்களுடன் இணைந்து பணியாற்றும் விதம் குறித்து ஸ்டெஃபானி மெக்கெலிவரிஸ் அளிக்கும் விளக்கங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். சர்வதேச கத்தோலிக்க தொண்டு நிறுவனமான காரிதாஸ் அமைப்பின் அதிகாரி ஸ்டெஃபானி மெக்கிலிவரிஸ் அவர்கள் அந்த அமைப்பின் செயல்பாடுகள் மற்றும் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். சர்வதேச உதவிகளை வழங்குவதில் காரிதாஸ் அமைப்பின் தனித்துவம் குறித்து விளக்கிய ஸ்டெஃபானி அவர்கள், தாங்கள் உலகம் முழுவதும் பரவியிருந்தாலும் அடிமட்ட அளவில் மக்களுடன் எப்போதும் தொடர்பில் இருப்பதே தங்கள் சிறப்பு என்று கூறினார். பேரிடர்கள் நிகழும் போது மட்டும் வந்து உதவி செய்துவிட்டு செல்லும் வழக்கம் தங்களுடையது அல்ல என்றும், தாங்கள் அந்தந்த நாடுகளில் உள்ளூர் பணியாளர்களுடன் தேசிய அமைப்புகளாக செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். எந்த ஒரு அவசர நிலை அல்லது நிகழ்வுக்கு முன்பும், அது நிகழும் போதும், அதற்கு பின்னரும் தாங்கள் அந்த சமூக மக்களுடனேயே இருப்பதாக அவர் விளக்கினார். ஒவ்வொரு நாட்டின் சூழலும் வேறுபட்டது என்பதால் அதை புரிந்து கொண்டு செயல்பட சிறிது காலம் எடுத்தாலும் மக்களின் நேரடி பங்கேற்புடன் செயல்படுவதே சிறப்பானது என்று அவர் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் பெண்கள் எதிர்கொள்ளும் தடைகள் குறித்து கவலை தெரிவித்த அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பரவலாக உள்ளதாக சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இத்தாலியில் அண்மையில் அதிகரித்துள்ள பெண் படுகொலைகள், பிரான்சின் ஜிசலே பெலிகோ வழக்கு மற்றும் இங்கிலாந்தில் குடும்ப வன்முறையை ஒரு தேசிய அவசர நிலையாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது ஆகியவற்றை அவர் குறிப்பிட்டார். கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் இத்தடைகள் இன்னும் பெரிதானதாகவும் பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறைகள் பன்மடங்கு அதிகரித்ததாகவும் காரிதாஸ் அமைப்பின் அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். திரு அவை, அரசு அல்லது குடும்பம் ஆகியவற்றில் பாலின பிரச்சினைகளை தீர்ப்பது யாருடைய கடமை என்ற கேள்விக்கு இது ஒரு தனிப்பட்ட தரப்பினரின் பொறுப்பு மட்டுமல்ல என்று அவர் பதிலளித்தார். பள்ளிகள், பெற்றோர்கள், அருட்பணியாளர்கள் அல்லது அரசியல்வாதிகள் என யாரோ ஒருவருக்கு மட்டுமல்ல, மாறாக இளையோர் அனைவருக்கும் இதில் கூட்டு பொறுப்பு உள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். ஒரு அன்பான உலகத்தை படைக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் இது அனைவரின் கடமை என்றும் அவர் எடுத்துரைத்தது குறிப்பிடத்தக்கது. பல ஆண்டு போராட்டங்களுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டில் புனித பூமிக்கான திருப்பயணிகளின் வருகை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உலகளாவிய பெருந்தொற்று மற்றும் அக்டோபர் 7ஆம் நாள் அன்றைய தாக்குதல்களை தொடர்ந்து ஏற்பட்ட மோதல்களுக்கு பிறகு புனித பூமியில் சுற்றுலா மற்றும் திருப்பயணத்துறை மெல்ல மெல்ல மீண்டு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இஸ்ரேல் சுற்றுலாத்துறை அமைச்சகம் 2025ஆம் ஆண்டை ஒரு திருப்புமுனையாக குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆண்டில் சுமார் 1.3 மில்லியன் சர்வதேச சுற்றுலா பயணிகள் புனித பூமிக்கு வருகை தந்துள்ளனர். இது 2020ஆம் ஆண்டுக்கு முந்தைய நிலையை இன்னும் எட்டவில்லை என்றாலும் தற்போதைய சூழலில் இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகவே கருதப்படுகிறது. அதிகபட்சமாக அமெரிக்காவிலிருந்து சுமார் 4 லட்சம் பேரும், அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து நாட்டினரும் வருகை தந்துள்ளனர். விமான கட்டணத்தை தவிர்த்து ஒவ்வொரு பயணியும் சராசரியாக $1,600 செலவிட்டு உள்ளனர். இது முந்தைய ஆண்டின் சராசரியான $1,400 விட அதிகமாகும். இருப்பினும் தங்கும் நாட்கள் குறைந்துள்ளன. 2024ஆம் ஆண்டில் சராசரியாக 11 இரவுகள் தங்கிய பயணிகள் இம்முறை 9 இரவுகள் மட்டுமே தங்கியுள்ளனர். பிராந்தியத்தில் இன்னும் முழுமையான அமைதி திரும்பாத போதிலும் விமான போக்குவரத்து சேவைகள் சீரமைக்கப்பட்டதும் திருப்பயணிகள் மத்தியில் நிலவிய அச்சம் குறைந்ததும் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக அதிகாரிகளால் பார்க்கப்படுகின்றன. அந்நாட்டு அரசு நடத்திய ஆய்வின்படி 88 விழுக்காட்டினர் தங்கள் பயண அனுபவத்தில் திருப்தி அடைந்துள்ளதாகவும் 83 விழுக்காட்டினர் இதனை மற்றவர்களுக்கும் பரிந்துரைப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். பெரும்பாலான மக்களின் வருகைக்கு முக்கிய காரணம் இப்பகுதியின் ஆன்மீக ஈர்ப்பே ஆகும். எருசலேம் நகரம் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு புனிதமான இடமாக திகழ்வதால் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான திருப்பயணிகளை ஈர்க்கிறது. திருக்கல்லறை பேராலயம், மேற்கு சுவர் மற்றும் கோவில் மலை ஆகியவை இங்குள்ள முக்கிய திருத்தலங்களாகும். இயேசு பிறந்து, இறந்து, உயிர்த்தெழுந்த இந்த சிறிய நிலப்பரப்பு
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் விவிலிய வரலாற்றை தன்னகத்தே கொண்டுள்ளது. எனவே பலருக்கு இந்த பயணம் வெறும் சுற்றுலாவை தாண்டி ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவமாக அமைகிறது. திருப்பயணிகளின் இந்த வருகை பொருளாதார வளர்ச்சியை மட்டுமல்ல, எதிர்கால நிலையான தன்மையின் அடையாளமாகவும் பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. புகழ்பெற்ற ட்ரெவி நீரூற்றில் நாணயத்தை போட கட்டணம் வசூலிக்கும் புதிய நடைமுறை குறித்த பார்வையாளர்களின் விமர்சனங்கள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமையின் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான ட்ரெவி நீரூற்று 18ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை 12ஆம் கிளமெண்ட் அவர்களின் காலத்தில் கட்டப்பட்டது. ரோமைக்கு வரும் எவரும் இந்த நீரூற்றில் நாணயத்தை சுண்டி போடுவது ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வாகவே இருந்து வருகிறது. நாள்தோறும் சுமார் 30,000 பேர் பார்வையிடும் இந்த இடத்தில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் பராமரிப்பிற்காகவும் புதிய விதிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. 2026 பிப்ரவரி மாதம் முதல் நீரூற்றின் மிக அருகில் செல்லவும் நாணயத்தை சுண்டவும் பார்வையாளர்கள் 2 யூரோ கட்டணம் செலுத்த வேண்டும். இதற்கென சிறப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ரொக்கப்பணம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. வெளியிலிருந்து பார்த்தாலே நீரூற்று தெரியும் போது தடுப்பிற்கு உள்ளே செல்ல மட்டும் ஏன் கட்டணம் என்று சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். அதேவேளை தடுப்பு வேலிகள் இருப்பதால் தூரத்திலிருந்து நல்ல புகைப்படங்கள் எடுக்க முடியவில்லை. எனவே 2 யூரோ செலுத்தி அருகில் சென்று தெளிவாக பார்ப்பதே சிறந்தது என்று வேறு சிலர் கருதுகின்றனர். இத்திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு சுமார் 6 மில்லியன் யூரோ வருவாய் கிடைக்கும் என்று ரோமை நகர சுற்றுலாத்துறை ஆலோசகர் அலசாண்ட்ரோ ஒனராடோ அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் காலை 9 மணிக்கு முன்பும் இரவு 10 மணிக்கு பின்பும் இலவசமாக பார்வையிட அனுமதிக்கப்படுவர். நீரூற்றில் நாணயத்தை சுண்டினால் மீண்டும் ரோமைக்கு வருவோம் என்பது நீண்டகால நம்பிக்கை. இந்த வரலாற்று சின்னத்தை பாதுகாக்கவும் ரோமையின் சுற்றுலாவை தொடர்ந்து மேம்படுத்தவும் பயணிகள் இக்கட்டணத்தை செலுத்த தயாராகவே உள்ளனர் என்பது கவனிக்கத்தக்கது. முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிஸ்டைன் சிற்றாலயத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற இறுதி தீர்ப்பு ஓவியத்தை சீரமைக்கும் பணிகள் தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வத்திகான் அருங்காட்சியகங்கள் மைக்கேல் ஆஞ்சலோவின் உலக புகழ்பெற்ற இறுதி தீர்ப்பு ஓவியத்தின் மீது படிந்துள்ள தூசிகளை அகற்றி அதனை பராமரிக்கும் பணிகளை தொடங்கியுள்ளன. அடுத்த 3 மாதங்களுக்கு சிறப்பு நிபுணர்கள் குழு இப்பணியில் ஈடுபடும். காலப்போக்கில் ஓவியத்தின் மீது படிந்துள்ள அழுக்குகளை அகற்றி அதன் உண்மையான வண்ணங்களையும் ஒளித்தன்மையையும் மீட்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மைக்கேல் ஆஞ்சலோவின் கைவண்ணத்தை அதன் பழைய பொலிவுடனும் தாக்கத்துடனும் மீண்டும் கொண்டு வருவதை இது இலக்காக கொண்டுள்ளது. இந்த சீரமைப்பு பணிகள் நடைபெறும் காலத்திலும் சிஸ்டைன் சிற்றாலயம் பார்வையாளர்களுக்காக திறந்திருக்கும். பணிகள் நடைபெறும் இடத்தில் அந்த ஓவியத்தின் அச்சு பதிக்கப்பட்ட ஒரு திரைச்சீலை தொங்கவிடப்படும். அதன் பின்புறம் நிபுணர்கள் தங்கள் நுட்பமான பணிகளை மேற்கொள்வர். இத்திட்டத்திற்கு வத்திகான் அருங்காட்சியகங்களும் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தைச் சேர்ந்த கலை ஆர்வலர் குழுவும் நிதியுதவி அளித்து ஆதரவு தருகின்றன என்பது கவனிக்கத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திகான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திகான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.